வணக்கம் மக்களே. விஜயின் குறி எப்போதுமே நம்பர் ஒன் மீது தான் இருக்கும். சினிமாவில் அஜித்தை அவர் போட்டியாக கருதியதே இல்லையாம். அவரது டார்கெட் ரஜினி மட்டும். அரசியலிலும் அப்படித்தான். முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே குறி, மற்றவங்க எல்லாம் எனக்கு போட்டியே இல்லை என்பது விஜயின் மறைமுக செய்தி. ரஜினியை முந்தியது மாதிரி ஸ்டாலினை முந்துவாரா? திரையுலகில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்த விஜய் ஆரம்பத்திலிருந்தே தனது இலக்குகளை துல்லியமாக நிர்ணயிப்பவர். சினிமாவில் தனக்கு சமகால போட்டியாளர்களாக கருதப்பட்ட அஜித் போன்றவர்களை அவர் ஒருபோதும் தனது இலக்காக கொண்டதில்லை. மாறாக சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ற உச்சாணி கொம்பில் இருப்பவரை முந்துவதையே தனது நோக்கமாக கொண்டு காய்களை நகர்த்தினார். இன்று வசூலிலும் புகழிலும் ரஜினியின் இடத்தை தாண்டி பிடித்திருக்கும் விஜய் அதே வியூகத்தை தான் அரசியலிலும் கையில் எடுத்துள்ளார். களத்தில் உள்ள எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக அல்லது நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டாகவே மதிக்காத விஜய் அவரது ஒட்டுமொத்த பார்வையும் ஆளும் திமுக மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மீது நிலைநிறுத்தியுள்ளார். விஜயின் சமீபத்திய ரீசெண்ட் அரசியல் மேடை பேச்சுகள் அனைத்தும் முதல்வர் மட்டுமே குறி என்ற கோட்பாட்டை வழிமொழிக்கின்றன. களத்திலேயே இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்று அவர் சொல்வது அதிமுக மற்றும் பாஜகவின் அரசியல் இருப்பையே கேள்விக்குள்ளாக்குகிறது. சினிமாவில் எப்படி ரஜினியின் பட வசூலை தான் தனது அடுத்த இலக்காக கருதினாரோ அதே போலவே அரசியலில் ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை மட்டுமே அவர் தனது ஒரே சவாலாக கருதுகிறார். மற்ற அரசியல் தலைவர்கள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளித்து தனது நேரத்தை வீணடிக்காமல் அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவரை மட்டுமே விமர்சிப்பதன் மூலம் தன்னையே பிரதான எதிர்க்கட்சியாகவும் மாற்றாகவும் அவர் சிந்திக்கிறார். இந்த நம்பர் ஒன் டார்கெட் பாலிசி என்பது ஒரு வகையான உளவியல் போர். ரஜினியை போட்டியாளராக கருதிய போது விஜயின் ரசிகர் பட்டாளம் அவரை ரஜினியின் உயரத்திற்கு இணையானவராக பார்க்க தொடங்கியது. அதே யுக்தியை இப்போது முதல்வர் ஸ்டாலின் விஷயத்திலும் அவர் செயல்படுத்துகிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையோ அல்லது மூத்த அமைச்சர்களையோ கண்டு கொள்ளாமல் நேரடியாக முதல்வரை மட்டுமே விமர்சிப்பது விஜயை தமிழக அரசியல் ஸ்டாலினுக்கு இணையான ஆளுமையாக மக்களிடையே பதிய வைக்கிறது. இது மற்ற எதிர்க்கட்சிகளின் முக்கியத்துவத்தை தானாகவே குறைத்து 2026 களத்தில் இருப்பது திமுகவும் தாவேகவும் மட்டும்தான் என்ற ஒரு பிம்பத்தை வலுவாக்குகிறது. சினிமாவில் ரஜினியை முந்தியது போல அரசியலில் முதல்வர் ஸ்டாலினை முந்துவது விஜய்க்கு அத்தனை சுலபமான காரியமாக இருக்காது. கண்டிப்பாக சினிமாவில் ரஜினிக்கு வயது மற்றும் படங்களின் எண்ணிக்கை ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அரசியல் திமுக என்பது அவரை நூற்றாண்டு கால கட்டமைப்பு கொண்ட ஒரு பேரியக்கம். முதல்வர் ஸ்டாலின் பல போராட்டங்களை கடந்து வந்த அனுபவசாலி. விஜய் தனது கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் மற்றும் ரசிகர் பலத்தை மட்டும் நம்பி இந்த மல்யுத்தத்தை தொடங்கியுள்ளார். சினிமாவில் ரஜினியின் சிம்மாசனத்தை கைப்பற்றியது போன்ற ஒரு மேஜிக் அரசியல் நடக்குமா என்பதே தற்போதைய கேள்வி. விஜயின் இந்த மறைமுக செய்தி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது சீமானையோ விஜயை விமர்சித்தாலும் அவர்களை திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லை. இந்த தந்திரமான மௌனம் அவர்களை அரசியல் களத்திலிருந்து ஓரங்கட்டும் முயற்சியாகும். தன்னை எப்போதுமே ஒரு பெரிய சக்தியுடன் மட்டுமே மோதும் வீரனாக காட்டிக்கொள்வதில் விஜய் முனைப்பு காட்டுகிறாராம். இது தொண்டர்கள் மத்தியில் நாம் தோற்கடிக்க வேண்டியது திமுகவை மட்டுமே என்ற தெளிவான இலக்கை உருவாக்குகிறது. இறுதியாக 2026 தேர்தல் களம்தான் விஜயின் இந்த டார்கெட் நம்பர் ஒன். வியூகத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் சினிமாவில் ரஜினியை முந்தியதற்கு காலம் அவருக்கு பல வாய்ப்புகளை வழங்கியது. ஆனால் அரசியலில் மக்கள் தீர்ப்பு என்பது ஒரு முறை தவறிப்போனால் மீண்டும் எழுவது கடினம். முதல்வர் ஸ்டாலினின் திராவிட மாடல் மற்றும் நீண்ட கால அரசியல் அனுபவத்தை விஜயின் புதிய மாடல் மாற்றும் திரை கவர்ச்சிக்கு முறியடிக்குமா? ரஜினிக்கு அளித்த அதே சவாலை இப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கு விடுத்துள்ள விஜய் அரசியலிலும் நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பாரா என்பதை
பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.